மரியாதைக்குரிய கலைவணனுடைய சொத்துக்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு போயிடுது, கைவிட்டு போயிடுது, தலைவருக்கு தெரியாது. அதன் பிற்பாடு 1959 நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா கலைவணனுடைய ஒரு வீடு இருக்குது, ஒழுகுன வீடு. அந்த வீடும் ஏலத்துக்கு போகுது. தலைவர் காதுகளுக்கு எட்ட தலைவர் என்ன பண்ணார், தன்னுடைய சொந்த பணம் 18,000 ரூபாயை கூட ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்தாங்க. இந்த 18,000 ரூபாயை கட்டிட்டு அந்த வீட்டை மீட்டு வாருங்கள் என்று சொல்ல, இதோடு மட்டும் இல்லாமல் தலைவர் என்ன பண்ணுறாரு, தான் கைப்பட ஒரு கடிதாசி எழுதுறாரு ஏலத்தை எடுக்க வரவங்கிட்ட. இங்கே பாருங்கள், இது கலைவணரையோட வீடு, ஆகவே எந்த ஒரு வீடாவது அவங்களுடைய வாரிசுகளுக்கு இருக்கட்டும், ஆகவே தயவு செய்து யாரும் ஏலம் எடுக்க வேண்டாம் என்று கூற யாரும் எடுக்கவே இல்லையா. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 18,000 ரூபாய் கட்டி அந்த வீட்டை மீட்டு அவங்களுடைய குடும்பத்திட்ட கொடுத்துட்டாரு. அதை பார்த்த அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம். பார்த்தீர்களா தமிழக மக்களே, இப்படி ஒரு நடிகரை, இப்படி ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க முடியுமா?